பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். மற்ற சமுதாயம் எல்லாம் சேர்த்து 6.7 தான், 6.7 தான் வருது. ஆனால் இப்போ எத்தனை இடம் கிடைக்குது, வன்னியர்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்குது, எவ்வளவு வேலை கிடைக்குது, எவ்வளவு கல்வி கிடைக்குது, குரூப் 1ல எவ்வளவு, குரூப் 2ல எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா மிக குறைவா கிடைச்சிட்டு இருக்குது. அரசாங்கம் சமீபத்தில் ஒரு பொய் கணக்கை வெளியிட்டாங்க. ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே ஆளை போட்டு இவங்களே மீடியால கொடுத்து இவங்களே வலியுறுத்தி ஒரு பொய் கணக்கு சொன்னாங்க. அந்த பொய் கணக்கு என்னன்னா கியூமுலேட்டிவா எடுத்திருக்காங்க. ஓபன் காம்படிஷன்ல இருந்து இப்போ முதல்ல இருந்து இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல வந்து ப்ரமோஷன்ல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா வந்திருக்கிறாங்க, இப்போ வந்து டெபுட்டி கலெக்டரா வந்திருக்கு, அப்படிலாம் கணக்கு பொய் கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த இவ்வளவு இருக்கிறாங்க, 10 புள்ளி இருக்கிறாங்க, 11 புள்ளி இருக்கிறாங்க, இப்படிலாம் பொய் கணக்கு சொல்லிருக்காங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த எம்பிசில இப்போ 100 இடங்கள் இருக்குன்னா 114 சமுதாயம் 6.7 விழுக்காடு மக்கள் தொகை, தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்குல 6.7 விழுக்காடு உள்ள 114 சமுதாயங்களுக்கு 100 இடத்துல 75 இடம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதே போன்று 14.1% மக்கள் தொகையில, தமிழ்நாடு மக்கள் தொகையில இருக்கிற வன்னியர் சமுதாயத்திற்கு 100 இடத்துல வெறும் 25 இடம் தான் கிடைக்குது. இது சமூக அநீதி. இதுதான் தொடர்ந்து நாங்க வழக்கு போட்டோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கிறார் நீதிபதி அங்க நாகேஸ்வர ராவ் அவர்கள். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பில் இருக்கு. பாராகிராஃப் 68 to 73 ரெண்டு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்ந்து முதலமைச்சரை பலமுறை வலியுறுத்தி ஐயா 3 முறை பார்த்திருக்கிறாரு, 7 கடிதம் எழுதியிருக்கிறாரு. நானும் 3 முறை பார்த்திருக்கிறேன். கௌரவ தலைவர் பாலு மற்றவங்க எல்லாம் எத்தனையோ 50 முறைக்கு மேல அதிகாரிகள், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாரையும் பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை பாக்குறப்போ நாங்க நிச்சயமா நாங்க கொண்டு வந்துடுறோம், 10% கொடுத்துறோம் ஐயா கிட்ட முதலமைச்சர் பலமுறை உறுதி கொடுத்து, இந்த 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்று முதலமைச்சர் சொல்றது எங்களால ஒண்ணும் முடியாது, வன்னியர்களுக்கு கொடுக்க முடியாது, மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது சாத்தியம் என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கணக்கு இருக்கிற கணக்கு வச்சு எடுத்துட்டு கொடுக்கலாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்புல நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்க இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லல, இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஒரு பக்கம் மக்கள் தொகை, இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை, ரெண்டுமே ஜக்ஸ்டோபோஸ் பண்ணி சேர்த்து நீங்க நியாயப்படுத்தி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி கொடுக்க மனமில்லாத முதலமைச்சர் அவர்கள், முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, கலைஞரா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல, வன்னியர்களுக்கு பத்திரம் கிடையாது, 15 விழுக்காடு கலைஞர் கொடுத்திருப்பார். ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, சமூக நீதி அக்கறையும் கிடையாது, என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அவரை தவறான முறையில வழி நடத்துகிறார்கள். இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த அமைச்சர்கள் தான் அங்க போயிட்டு அவங்க சுத்தி ஐயோ பண்ணிட போறீங்க, பண்ணிட்டா பிரச்சனை வந்துடும், இவங்க இந்த ஜாதி இவ்வளவு இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அவ்வளவு மாவட்ட செயலர் கேட்பாங்க, இவ்வளவு இது கேட்பாங்க, அது கேட்பாங்க. அப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் பாக்குறாரு. இது சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அதனால மீண்டும் சொல்றேன், நான் இன்னைக்கு எங்கள் தியாகிகள் நாள், நாங்க எங்களுக்கு வருத்தத்தோடு நாங்க வந்து அவங்களுடைய வீர வணக்கம் நாங்க செலுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தியாகிகள் இன்னைக்கு அவங்களால கிட்டத்தட்ட 20 விழுக்காடு எம்பிசி இன்னைக்கு 115 சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள். இந்த நாளிலே நாங்க மீண்டும் முதலமைச்சர் நாங்க கேட்கறது, தயவு செய்து நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சமூக நீதியை நிலைநாட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம். இன்னைக்கு கூலி தொழிலாளர்களாக, கல் உடைக்கின்ற தொழிலாளர்களாக, சாலை போடுகின்ற, ரோடு போடுகின்ற தொழிலாளர்களாக, கொத்தனார், இப்படி இது போன்ற வேலைகளில் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 109 உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இதுல டிஜிபி லெவல்ல ஒரு 16 பேர் இருக்கிறாங்க, ஏடிஜிபி லெவல்ல ஒரு 26-27 பேர் இருக்கிறாங்க, ஐஜி லெவல்ல ஒரு 41 பேர் இருக்கிறாங்க, டிஐஜி லெவல்ல
ஐ திங்க் ஒரு 28-30 பேர், இதெல்லாம் தோராயமா கணக்கு போட்டு 109 உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கு. அந்த உயர் காவல்துறையில எத்தனை வன்னியர்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இவ்வளவு பேர் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, இதுல ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மிக மிக பின்தங்கிய நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறது நினைச்சு பார்க்கணும். முதலமைச்சர் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது. இப்ப ஹெல்த், எஜுகேஷன், பைனான்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே 53 துறைகள். இந்த 53 துறைகள்ல ஒரே ஒரு செயலாளர் கூட வன்னியர் கிடையாது. ஐஏஎஸ்ல ஒரு செயலாளர் கூட கிடையாது. அப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க? டிஎன்பிஎஸ்சில 14 உறுப்பினர்கள், அதுல ஒருத்தவரை இப்ப இந்த இன்னும் ஒரு 4 நாள்ல ரிட்டையர் ஆகுறாரு. ஒருத்தவர் தான் இன்னும் 4 நாள் ரிட்டையர் ஆகுறாரு. அவ்வளவுதான். துணைவேந்தர்கள்ல 22 யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல ஒருத்தவர் தான், அவரும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆகுறாரு. இப்படி எதுலயுமே பிரதிநிதித்துவம் கிடையாது. ஏன் இவங்க திமுக அமைச்சரவையில் எடுத்துக்கங்க, வன்னியர்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவில் அதிகமா எம்எல்ஏ எந்த சமுதாயம் சார்ந்ததுன்னா வன்னியர் சமுதாயம் தான். 23 எம்எல்ஏ திமுகவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க? 3 பேர். அடுத்தது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் 21 எம்எல்ஏ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ? 3 பேர் தான். எல்லாத்துக்கும் கொடுங்க, யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லல, எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்தையும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் எல்லாரும். ஆனா அவங்க உங்களுக்கு யாரு அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க, யார் உங்களுக்கு அதிக எம்எல்ஏ கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கூடுதலா கொடுக்கிறது உங்க கடமை. அது முக்குளத்தோர் சமுதாயம், அவங்களுக்கு 12 எம்எல்ஏ 5 அமைச்சர்கள் கொடுக்க தப்பு கிடையாது. நாடார் சமுதாயம் 9 எம்எல்ஏ 3 அமைச்சர்கள். முதலியார் சமுதாயம் 10 எம்எல்ஏ 2 அமைச்சர்கள். யாதவ் சமுதாயம் 5 எம்எல்ஏ 2 அமைச்சர்கள். தப்பு கிடையாது, கொடுங்க. வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் அவங்களுக்கு 9 எம்எல்ஏ 3 அமைச்சர்கள். ஆனா உங்களுக்கு அதிகமா கொடுத்த 2 சமுதாயம், பட்டியலின சமுதாயம், வன்னிய சமுதாயத்துக்கு 3 எம்எல்ஏ 3 அமைச்சர்கள். அது ஒன்னில்லாத துறைகள். அது பட்டியலின சமுதாயம் இன்னும் மோசம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஓட்டு மட்டும் போடணும் உங்களுக்கு. அவ என்னையா சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க? தந்தை பெரியார் விழா கொண்டாடுவதும், தந்தை பெரியார் இன்னைக்கு 30 விழா, இதெல்லாம் கொண்டாடுங்க. ஆனா உணர்வுபூர்வமா செய்யுங்க. நீங்க பேசுறதுக்கும் உங்க கொள்கைக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இந்த சமுதாயங்கள்லாம் முன்னேறி இருக்குதுன்னா அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும். அதனால இன்னைக்கு முதலமைச்சருடைய வேண்டுகோள் நான் கேட்கிறேன், எங்களுடைய தியாகிகள் தினத்தன்று வேண்டுகோள், இன்னைக்கு அறிவிங்க, உங்க 30 விழால அறிவிங்க, உங்க விழால அறிவிங்க, தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிங்க. என்ன, தமிழ்நாட்டில் நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவுங்கள். இதுதான் சமூக நீதிக்கு அடித்தளம். இது தெரிஞ்சுக்கினா சலவை தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, மலை குறைவர்கள் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது, முடி திருத்துகின்ற சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க, உள்நாட்டு மீனவர்கள் இல்ல கடலோர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இல்லையா? அப்படி தெரிஞ்சாதானே இது போன்ற சமுதாயங்களுக்கு தனி திட்டங்கள் கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், இல்ல நிதி கொடுக்கலாம், தொழில் தொடங்க நிதி கொடுக்கலாம், இல்ல அவங்களுக்கு அதிக வீடு கட்டி கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், எல்லாம் செய்யலாம். தெரியாம போயிட்டு நீங்க நான் இப்படி தந்தை பெரியாருடைய நான் பேரன், தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் எப்படிதான் சொல்லிக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அசிங்கம். தந்தை பெரியாருடைய பேரை கெடுக்காதீங்க. அதனால இது இந்த நாளைக்கு எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவிங்க. ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிஐல தமிழ் ஜனம்னு ஒரு நிறுவனம் போய் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்த அதிகாரம் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. மத்திய அரசுல இருந்து பதில் வந்திருக்கு என்னன்னு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க நடத்திக்கலாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநிலம் நடத்திக்கலாம், மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேல முதலமைச்சர் பொய் சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரியுது முதலமைச்சர் பொய் சொல்றாருன்னு. தவறா சொல்லல, பொய் சொல்றார். ஒரு முதலமைச்சர் பொய் சொல்வது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இது தவறா தெரியாம சொல்லலாம், இல்ல தெரிஞ்சுதான் சொல்றார். இப்போ கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில்
மூத்த வழக்கறிஞர், அன்றைய அட்வொகேட் ஜெனரல், இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள், கலைஞருடைய அட்வொகேட் ஜெனரல் சிஎம்ஆர் இருக்கிறப்போ அவர் இன்னைக்கு சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்றார். மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, அவர் சொல்றாரு இன்னைக்கு தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இது நாங்க விட போறது கிடையாது. இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாய நிலையை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணலாம். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா எல்லாமே இந்த பின்தங்கிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர என்னென்ன தேவைகளோ அது செயல்படுத்த முடியும். இது அவசியம் செஞ்சாக வேண்டும். முதலமைச்சர் இன்னைக்கு தந்தை பெரியார் தினத்தை அன்னைக்கு இன்னைக்கு அறிவிக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள். சரி, நன்றி. கலைஞர் நம்ம மாவட்டத்தில் நல்ல டாஸ்மார்க்கு நல்ல வருமானம் கொடுக்குறாருன்னா சரிங்க. பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். அப்போது சமூக நீதி அக்கறை இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் அவர் வலியுறுத்தினார். அப்போது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆர்டிஐயில் வழங்கப்பட்ட ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டு பேசினார். பட்டியலின மக்களின் ஒட்டுமொத்த ஓட்டு மட்டும் திமுகவிற்கு வேண்டும், ஆனால் அவர்களுக்காக இந்த திமுக அரசு எதையும் செய்யவில்லை என்றும் அப்போது அவர் குற்றம் சாட்டி அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம்.